ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஆல் சப்ஜெக்ட் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஆல் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். எல்லா கொஷின்ஸுமே வாட்ச் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கொஷின்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த கொஷின்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான தமிழ் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் கொஷின்ஸ் 2024 நடந்த ஒரிஜினல் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எதுக்கு இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த இயர் இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 15 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். 15 1 மார்க்ஸ்க்குமே எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். ஸோ 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து எழுத சொல்லுவாங்க. 21 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸாக இருக்கும். அதில் வந்து திருக்குறள் அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ திருக்குறள் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மனப்பாட பகுதி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடியதும் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய மாடலில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 மார்க்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய மாடலுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிக்சர் கொடுத்து அதிலேருந்து எழுத சொல்லுவாங்க. அடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது மொழிபெயர்க்க எழுத சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி கொஷின்ஸ் அதுவும் படிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாகவே தமிழ் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தமிழில் தான் நீங்கள் வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணி உங்களுடைய டோட்டல் மார்க்கை ஹையாக காமிக்க முடியும். ஸோ தமிழை வந்து நீங்கள் கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2024 நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். உங்களுக்கு லாஸ்ட் இயர் கேட்டு இருந்த கொஷின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு 2025 நடக்க போகிற குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரோட் மேப்ஸ், அதாவது மேப் கொஷின்ஸ் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாடலில் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ கேட்க போகிற கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் கம்பல்சரி மிஸ் பண்ணிடாமல் படிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கொஷின்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். அந்த கொஷின்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து இந்த 1 கொஷின்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாடல்லையே நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாகவே உங்களுடைய இங்கிலீஷ் எக்ஸாமில் மார்க் ரொம்பவே ஹையாகவே ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாமில் நீங்கள் மார்க் ஹையாக ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய டோட்டல் மார்க்ஸை வந்து நீங்கள் ஹையாகவே காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஈஸியான சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய டோட்டல் மார்க் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கொஷின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நாங்கள் வந்து கொடுப்போம். நீங்கள் அதை படிக்கிறதுனால அந்த சப்ஜெக்ட்லேயும் உங்களால் மார்க் முடிஞ்ச வரைக்கும் ஹையாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் காலாண்டு எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். கோட்டையில் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்த ஒரிஜினல் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இயர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் இருந்து வர கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டிருந்த கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய 2025 நடக்கக்கூடிய கோட்டையில் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன ஸ்டாண்டர்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் 2025க்கான ஒரிஜினல் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் 2025க்கான ஒரிஜினல் கொஷின்ஸ் அப்படின்னாலும் 2024 ஆல்ரெடி கேட்டிருந்த கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் உங்களுடைய எக்ஸாமுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமேவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோஸில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏதாச்சும் கிடைச்சது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அந்த கொஷின்ஸ் வந்து இந்த இயர் உங்களுக்கு 2025 எக்ஸாமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் அந்த கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணுங்கள், எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கிடைச்சது அப்படின்னாக்கா எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மார்க் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் ஹை லெவலில் உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் கோட்டையில் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் தமிழ் மீடியம் கொஷின்ஸ். இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணலாம். இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரிஜினல் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து 2025 உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர் கேட்கக்கூடிய கொஷின்ஸில் இதில் இருந்து நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்லேயே நீங்கள் ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுடைய கோட்டையில் எக்ஸாமில் நீங்கள் மார்க் நிறையவே ஸ்கோர் பண்ணலாம். இதிலிருந்து சிலபஸ் கம்மியாக இருக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாக்கா மார்க் வந்து நிறையவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோட்டையில் எக்ஸாமுக்கான
2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் கொஷின் பேப்பர். இந்த கொஷின்ஸ் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்த 2024க்கான கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸில் இருந்து நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு 2025ல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கொஷின்ஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறோம். இதிலேருந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொஷின்ஸும் இந்த கொஷின்ஸில் இருக்குது. இந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சில கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து இப்போ வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாமில் வந்து ப்ரெசென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. வேறு என்ன சப்ஜெக்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தமிழ் மீடியம்க்கான கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. சேனல் பேஜில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும், தமிழ் மீடியம் வேணுமா இங்கிலீஷ் மீடியம் வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான சோசியல் சயின்ஸ் கோட்டேலி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அதாவது ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின்ஸ் வந்து இந்த இயரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் இருந்து நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதிலிருந்து ரிப்பீட் ஆகக்கூடிய ஓரளவுக்கு வரக்கூடிய கொஷின்ஸும் இருக்குது. இதிலிருந்து உங்களுக்கு கோட்டையில் எக்ஸாமுக்கு நிறைய கொஷின்ஸ் வரலை அப்படின்னாலும் பப்ளிக் எக்ஸாமுக்கு நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரக்கூடிய உங்களுக்கு கோட்டையில் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் வந்து ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 20 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்து அப்லோட் பண்ணலாம். கோட்டையில் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான். அந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு நார்மலாக எல்லோரும் கொடுக்குற ஸ்டடி பிளான் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடீஸை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டடி பிளான் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கோட்டையில் எக்ஸாமில் நீங்கள் வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஃபியரே இருக்காது. நீங்கள் வந்து ஈஸியாகவே படிச்சுட்டு உங்களுடைய எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டடி பிளானை யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃபியர் இல்லாமல் உங்களுடைய கோட்டையில் எக்ஸாம் வந்து எழுத முடியும். இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னாலும் இனிமேல் படித்து எழுத முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டடி பிளான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ அடுத்தடுத்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.